எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 28 மற்றும் 27 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 26ஆம் தேதி ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 26th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக எந்த மாநிலத்தின் புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா. இரண்டாவது கேள்வி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டு தொகை? ஆன்சர் ரூபாய் 5 லட்சம். மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் உதவி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, 1098 மற்றும் 14417. நான்காவது கேள்வி, சமீபத்தில் எந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் கே கஸ்தூரிரங்கன் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்ரோ. ஐந்தாவது கேள்வி, திறன் முனைப்பு இயக்கம் டேஷ் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 6 முதல் 8ஆம் வகுப்பு. ஆறாவது கேள்வி, 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் பிரத்யேக தொழில் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஏழாவது கேள்வி, ஸ்டெம் ஆய்வகத்துடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்க? ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைத்தும். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம். எட்டாவது கேள்வி, கடந்த நிதியாண்டில் தோல் பொருள்கள் காலணிகள் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 25%. ஒன்பதாவது கேள்வி, உலக அறிவுசார் சொத்து தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 26ஆம் தேதி. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சா சி சிவசங்கர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. யார்னா செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி. ஸோ செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தார், அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ அதை அடுத்து சா சி சிவசங்கர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மின்துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பொன்முடி வனத்துறை அமைச்சராக இருந்தாங்க, இப்போ அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ இப்போ பால்வளத்துறை அமைச்சராக கூடிய RS ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வனத்துறையானது கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. கவனிங்க. இப்போ செந்தில் பாலாஜி, தமிழ்நாடு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர்கள் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செஞ்சுட்டாங்க. ஸோ அதை அடுத்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா மின்துறை மற்றும் மதுவிலக்குக்கான அமைச்சராக இருந்தார். இப்போ அவர் ராஜினாமா செஞ்சோடனே ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக கூடிய சா சி சிவசங்கர் அவர்களுக்கு மின்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சராக கூடிய எஸ் முத்துசாமி அவர்களுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையானது கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக கூடிய RS ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வனத்துறையானது கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் ராஜினாமா செஞ்சாங்க. அதுக்கடுத்து அமைச்சரவையில் பத்மநாபபுரம் தொகுதியை சேர்ந்த MLA டி மனோ தங்கராஜ் மறுபடியும் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இவருக்கு பால்வளத்துறை வழங்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், பிரதமர் நரேந்திர மோடியுடைய தனிச்செயலராக நிதி திவாரியை நியமிச்சிருக்காங்க. அடுத்து 23வது சட்ட ஆணைய தலைவராக தினேஷ் மகேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பொறுப்பேற்க இருக்காரு. இரண்டாவது கேள்வி, 2024-25ஆம் நிதியாண்டில் தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலம் டேஷ் கோடி டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 14.55 கோடி டன். ஸோ இப்போ கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலமாக இந்த சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது எவ்வளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா 14.55 கோடி டன் அளவுக்கு சரக்கு போக்குவரத்தானது நடந்திருக்கு. ஸோ கவனிங்க, கடந்த நிதியாண்டில் அதிகபட்சமாக நீர்வழி சரக்கு போக்குவரத்தானது இப்போ பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதிகமாக தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலமாக சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளோ டன்னுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 14.55 கோடி டன். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த கடந்த நிதியாண்டில் தான் அதிகமாக நீர்வழிச்சாலைகள் மூலமாக சரக்கு போக்குவரத்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முந்தைய நிதியாண்டான 2023-24ஆம் நிதியாண்டோட ஒப்பிடும்போது கடந்த நிதியாண்டில் இந்த தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலமான சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது 9.34% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்து ரீசன் நியூஸ். கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தி அப்படிங்கிறது 1 பில்லியன் டன்னை கடந்து சாதனை படைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவுடைய ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் 82,000 கோடி டாலராக எட்டிருக்கு. அடுத்து உலக தேயிலை ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா, அதாவது உலக தேயிலை ஏற்றுமதியில் 2024ஆம் ஆண்டில் நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ராணுவ தளவாட ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா இப்போ 24,000 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது வந்து 2029 to 30ஆம் ஆண்டில் 50,000 கோடியாக எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 3வது கேள்வி, உலக வங்கி அறிக்கைப்படி இந்தியாவில் கடும் வறுமையிலிருந்து எத்தனை கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17 கோடி பேர். ஸோ கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உலக வங்கி அறிக்கைப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் வறுமையிலேருந்து கடும் வறுமையிலேருந்து 17 கோடி பேர் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமை மற்றும் சமத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 2011 to 12லேருந்து 2022 to 23ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் கடும் வறுமையிலேருந்து 17.1 கோடி மக்கள் வந்து கடும் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எப்படி கடும் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எதை அளவுகோலை வச்சு இவங்க கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்தியாவில் 200 ரூபாய்க்கும் குறைவாக சம்பாதிச்சு வாழ்றாங்க அப்படின்னா அவங்கள தான் கடும் வறுமையினால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உலக வங்கி கணக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ 200 ரூபாயிலேருந்து அவங்க 300 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு வருமானம் அப்படின்னு இதில் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 17 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க, கடும் வறுமையிலேருந்து அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2011 to 12 பார்த்தீங்கன்னா கடும் வறுமையினால் பாதிக்கப்பட்டவங்களோட விகிதம் அப்படிங்கிறது 16.2% ஆச்சு. அது 2022 to 23 2.3% குறைஞ்சிருக்கு. அதாவது 17.1 கோடி பேர் வந்து இந்த கடும் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கிராமப்புறங்களில் இப்போ நம்ம கடும் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. இதில் பர்டிகுலராக கிராமப்புறங்களில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில், அதாவது 2001 to 2011 to 12 பார்த்தீங்கன்னா 18.4% பேர் வந்து கடுமையான வறுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அது 2.8% குறைச்சிருக்காங்க. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 10.7% இருந்த அந்த கடும் வறுமையினால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 1.1% குறைஞ்சிருக்கு 2022 to 23ஆம் ஆண்டில். நெக்ஸ்ட், இப்போ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா இப்போ கடும் வறுமையிலேருந்து இவ்வளோ பேர் மீட்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம நாடு குறைந்த நடுத்தர வருமான பிரிவில் இடம்பெற்றிருக்கு. அதாவது குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டக்கூடிய மக்களை கொண்ட நாடாக இந்தியா வந்து இப்போ முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கும் மேலே வருமானமானது பெறுறாங்க நம்ம நாட்டில். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம இந்தியாவோட எக்கனாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலக வங்கியோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. முன்னாடி என்ன பார்த்தோம், கடும் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டவங்க 17.1 கோடி பேர்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வறுமையிலேருந்து மீட்கப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது 378 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வறுமையிலேருந்து 69% பேர் இருந்திருக்காங்க முன்னாடி 2011 to 12. இப்போ அது 2021 to 22 32.5% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 43.5%லேருந்து 17.2% இந்த வறுமையிலேருந்து பாதிக்கப்பட்டவங்களோட விகிதமானது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, வறுமையிலேருந்து குறைஞ்சாலுமே அந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள்ட்ட வேலையின்மை அப்படிங்கிறது 13.3% அதிகரிச்சிருக்கு. வேலையின்மை அதிகரிச்சிருந்தாலும் கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பு, பெண்கள்கிட்ட சுய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னும் இந்த உலக வங்கியுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. 4வது கேள்வி, சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் MGS நாராயணன் கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் கேரளா. இப்போ கேரள மாநிலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளரான MGS நாராயணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலமாக இருக்காங்க. ஸோ அவருடைய 92வது வயதில் காலமாக இருக்காரு. இவர் கேரளாவை சேர்ந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் முனைவர் படிப்புக்காக குலசேகர அரசின் கீழ் கேரளத்தில் சமூக அரசியல் நிலை அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா பின்னால் கேரளத்தின் பெருமாள்கள் அப்படிங்கிற தனி நூலாக வந்து இது பெரிய வரவேற்பை பெற்றது. இவர் பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2003ஆம் ஆண்டு வரைக்கும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலுடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. இப்போ இவருடைய 92வது வயதில் காலமாயிருக்காரு MGS நாராயணன் அவர்கள். இவர் வந்து புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர். அடுத்த 5வது கேள்வி, சசேத் செயலி கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரிடர்.
ஸோ பேரிடர்லேருந்து மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முன்கூட்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சஃப்சேத் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி ரீசெண்டாக வந்து மனிதன் குரல் நிகழ்ச்சியில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருப்பாங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மன் கி பாத், அதாவது மனிதன் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சி, வானொலி நிகழ்ச்சியில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிட்டு வராங்க. ஸோ அந்த உரையில் நிறையா முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். நம்ம நாடு பார்த்தீங்கன்னா இப்போ விண்வெளி துறையில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது விண்வெளி துறையில் ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய எண்ணிக்கை 325க்கும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இஸ்ரோ பார்த்தீங்கன்னா சந்திராயன் திட்டம் மேற்கொள்ளுது. இப்போ லாஸ்ட்டாக சந்திராயன் 3 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க LVM-3 ராக்கெட் மூலமாக. அதன்படி பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் தரையிறங்கி நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை நம்ம இந்தியா வந்து படைச்சிருக்கோம். அந்த தரையிறங்கிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவசக்தி அப்படிங்கிற பேரும் விட்டிருப்பாங்க. அடுத்து தரையிறங்கிய நாள் ஆகஸ்ட் 23ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து சந்திராயன் 4 திட்டம் மூலமாக நிலவுல இருக்கக்கூடிய கனிம மாதிரிகளை பூமிக்கு எடுத்துட்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சந்திராயன் 5 செயல்படுத்துறதுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ரீசெண்டா. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த சந்திராயன் 3 பார்த்தோம் இல்லையா, சந்திராயன் 3ல வந்து பிரக்யான் ரோவர் அனுப்பியிருப்பாங்க. அதோட எடை வந்து 25 கிலோவா இருந்திருக்கும். இப்போ சந்திராயன் 5 திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ எடை கொண்ட ரோவர் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து ஆதித்யா L1. ஸோ இது வந்து PSLV C-57 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அதாவது சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் இந்த ஆதித்யா L1. ஸோ இது PSLV C-57 ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 104 செயற்கைக்கோள்களை வந்து இஸ்ரோ விண்ணில் லான்ச் பண்ணி இந்த மாதிரி பல்வேறு விண்வெளி தொடர்பான சாதனைகளை வந்து இஸ்ரோ படைச்சிட்டு வருது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பிரம்மா, அதாவது மியான்மர்ல ரீசனாக பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமானது ஏற்பட்டது. ஸோ அதில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நம்ம இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சஃப்சேத் செயலி. இப்போ இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் ஏற்படுது இல்லையா, வெள்ளம் ஏற்படுது, நிலச்சரிவு இருக்கு, ஆழிப்பேரலை, அடுத்து காட்டுத்தீ ஏற்படுது, பனிச்சரிவு, புயல், மின்னல், இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் ஏற்படுது இல்லையா. ஸோ அது தொடர்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது, எந்த இடம் இந்த இயற்கை பேரிடர்னால அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, எந்த டைம்ல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இப்போ உங்கள் இடத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக தான் இந்த சஃப்சேத் செயலியை வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமானது உருவாக்கியிருக்கு. இது வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையுமே வழங்கும் பேரிடர் காலங்களில் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் 5ஆம் தேதி, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தாயின் பெயரில் மரம் நடும் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அனைவருமே வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய தாயின் பேரில் ஒரு மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க போன வருஷம் ஜூன் 5ஆம் தேதி. இப்போ இந்த வருஷம் ஜூன் 5ஆம் தேதி ஆனிச்சுன்னா ஒரு வருஷமானது நிறைவடையுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ்ல 140 கோடிக்கும் மேற்பட்ட மரங்களானது நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த உரையில் பார்த்தீங்கன்னா பீகாரில் மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில் சம்பரான் சத்தியாகிரகம் வந்து 1917 ஏப்ரல் நடந்துச்சு. அடுத்து தண்டி யாத்திரை நிறைவு 1930 ஏப்ரல். அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் இது 1919 ஏப்ரல் நடைபெற்றது. இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்கள் தொடர்பாகவும் இந்த வானொலி நிகழ்ச்சியில் வந்து உரையாற்றியிருப்பார். நெக்ஸ்ட் 6வது கேள்வி, கடன்களை வசூலிப்பதில் மிரட்டுவது போன்ற கடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உதயநிதி ஸ்டாலின். ஸோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடன் கொடுத்துட்றாங்க. கடன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஏழைகள்கிட்ட இந்த கடனை வசூலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, பின்தொடர்றது, அவங்களுடைய ஆவணங்களை வந்து கையகப்படுத்துறது, இந்த மாதிரியான நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த ஏழைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக ஒரு மசோதாவானது இப்போது தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதை யார் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ கடன்களை வசூலிக்கிறதுல மிரட்டுறது, அப்புறம் அவங்களை கடுமைகள் காட்டினா அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் வகையில் ஒரு சட்ட மசோதாவானது கொண்டு வரப்பட்டிருக்கு, தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டிக்கு கடன் கொடுக்கறது, நெக்ஸ்ட் வந்து அடகு வைக்கிறது, நகைகளை வந்து அடகு வைக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள்ட்ட வந்து கடனை திருப்பி வாங்குறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் 1943, தமிழ்நாடு பணக்கடன் வழங்குபவர்கள் சட்டம் 1957, தமிழ்நாடு கந்துவட்டி தடை சட்டம் 2003 இதெல்லாம் இருக்கு. மறுபடியும் இப்போ இன்னும் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய மசோதாவானது இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ கடன் ஏழைகளுக்கோ கடன் கொடுத்துருக்காங்க, ஒரு தனிநபருக்கோ ஒரு குழுக்களுக்கோ கடன் கொடுக்குறாங்க, திருப்பி வசூலிக்கும் போது மிரட்டுறாங்க, இல்லைன்னா ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குற்றங்களில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்படும், அல்லது ரூபாய் 5 லட்சம் வந்து அபராதம் விதிக்கப்படும், இல்லைன்னா ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடனை வசூலிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க ஒரு அமைப்பாக இருக்கும், கடனை வசூலிக்கிறதுக்காக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சு அவங்க வெளி முகமைகளை அமைக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, அல்லது ஆவணங்களை எடுக்கிறாங்க, அவங்களுடைய நிலப்பத்திரங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இது போன்ற குற்றங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும், அல்லது ரெண்டுமே சேர்த்து அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அது தொடர்பான மசோதா தான் இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. 7வது கேள்வி, ஈ-நாம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விவசாயம். ஸோ ஈ-நாம் திட்டம் அப்படிங்கிறது வந்து விவசாயம். இப்போ எப்படி நம்ம அமேசான்லாம் இருக்கு இல்லையா, அமேசானில் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஈ-நாம் அப்படிங்கிறதுனா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்குன்னா அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஸோ விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யலாம், நம்ம வியாபாரிகள் வந்து விற்பனை செய்யலாம், நுகர்வோர்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் ஈ-நாம் அப்படிங்கிற ஒரு திட்டமானது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு போர்ட்டல் வந்து ஈ-நாம் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல். ஈ-நாம் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அடிப்படையில் செயல்படக்கூடியது. ஒரு போர்ட்டல் இருக்கும், அதில் ஆர்டர் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம், விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்ய முடியும். ஸோ இந்த ஈ-நாம் திட்டம் மூலமாக பார்த்திங்கன்னா 2 கோடி விவசாயிகள், 2.5 லட்சம் வர்த்தகர்கள் வந்து மேம்பாடு அடைஞ்சிருப்பதாக இப்போது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இவர் உரையாற்றிய போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய இந்திய விவசாய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை விற்பனை செய்வதற்கான ஒரு ஆன்லைன் வர்த்தக தளம் தான் இந்த ஈ-நாம் அப்படிங்கிறது. இந்த ஈ-நாம் போர்ட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரே நாடு ஒரே சந்தை அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த ஈ-நாம் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% மேற்பட்டவங்க வந்து வேளாண் தொழிலை தான் நம்பியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ தொழில் செய்கிறாங்களே அதில் 50% மேற்பட்டவங்க வேளாண் தொழிலை தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா வேளாண் தொழிலோட பங்கு அப்படிங்கிறது 20.2% இருக்குது. நெக்ஸ்ட்டு 1965 to 66 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சமானது ஏற்படுது. ஸோ அந்த பஞ்ச நிலையிலிருந்து மீள்வதற்காக தான் தேசிய வேளாண் கொள்கையானது வகுக்கப்பட்டது. இந்த தேசிய வேளாண் கொள்கைப்படி தான் பசுமை புரட்சியானது ஏற்படுது. இந்த பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா MS சுவாமிநாதன் அவர்கள். ஸோ இந்த பசுமை புரட்சியின் படி பார்த்தீங்கன்னா 1948 வந்து 1 ஹெக்டர் நிலத்தில் 0.8 டன் கோதுமை தான் விளைவிக்கப்பட்டது. ஆனால் 1975 பசுமை புரட்சி காரணமாக 4.8 டன் கோதுமை உற்பத்தியாக அதிகரித்தது உற்பத்தி. ஸோ இதன் மூலமாக உணவு உற்பத்தியில் நம்ம இந்தியா வந்து தன்னிறைவை பெற்றது. இந்த பசுமை புரட்சிக்கு முக்கியமாக வித்திட்டவர் யார்? MS சுவாமிநாதன் அவர்கள். 8வது கேள்வி, கோபா டெல் ரே கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பார்சலோனா. ஸோ பார்சலோனா பார்த்தீங்கன்னா இறுதி காலத்தில் ரியல் மாட்ரிட் அணியை 3-2 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்த கோபா டெல் ரே கால்பந்து போட்டியில் சாம்பியனாக இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கோபா டெல் ரே போட்டியானது கால்பந்து போட்டியானது ஸ்பெயினில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஃபைனல்ஸில் வந்து பார்சலோனா ரியல் மாட்ரிட் அணியை 3-2 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FIA ஆசிய பசிபிக் ரேலி சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா கர்னா கடூர் மற்றும் மூசா ஷெரீப் ஆகியோர் இணை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க.
அடுத்து 9வது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் சேவை துறையின் வளர்ச்சி %% அதிகரித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 12.7%. ஸோ 2023 to 25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய சேவைத்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12.7% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டில் சேவைத்துறையோட வளர்ச்சி 12.7% உயர்ந்திருக்கு. இதே டைம்ல அதே கடந்த நிதியாண்டு தேசிய அளவில் சேவைத்துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதமா இருக்கு அப்படின்னா 7.3%. ஸோ தேசிய அளவோட ஒப்பிடும் போது நம்ம தமிழக அரசுடைய சேவைத்துறையில வளர்ச்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12.7%. ஸோ சேவைத்துறை பார்த்தீங்கன்னா மொத்த மாநிலத்துடைய மதிப்பு சேர்க்க, அதாவது மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, மொத்த மாநில உற்பத்தி, அதுல 54.66%, 54.66% பங்களிக்குது சேவைத்துறைங்கிறது. நெக்ஸ்ட் 2024 to 25 நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, மொத்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 6.5% பதிவா இருக்கு. அதே நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மிக அதிகமாக, நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு 9.69% வளர்ச்சியோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ச்சி பதிவானது அப்படின்னா 2017 to 18 வந்து 8.59% பதிவா இருக்கும். இதான் வந்து ஹையஸ்டா இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியா 9.69% தமிழ்நாட்டில் பதிவான அதிகமான வளர்ச்சி சதவீதமா இருக்கு. நெக்ஸ்ட் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2023 அறிவிச்சிருப்பாங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு மானியத்தோட கடனுதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனில் 65% வந்து மானியமானது வழங்கப்படுகிறது. 35% வந்து மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள 65% தொகை இருக்கு இல்லையா, அதில் 6% வட்டி மானியமானது வழங்கப்படுகிறது. இனிஷியலாக இந்த ஸ்கீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 கோடி தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு 170 கோடியாக நிதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, உறுதுணை திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர். ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அதாவது தொழிலாளர்கள் இல்லைன்னா சிறு வணிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் வழங்குவதற்காக உறுதுணை அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ உறுதுணை திட்டம் யாருக்கு? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த சிறு வணிகர்கள், வர்த்தகர்கள், தொழிலாளர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக இந்த ஸ்கீம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அரசு மானியத்தோட கடன் கொடுக்க போறாங்க. இந்த ஸ்கீம் எவ்வளவு கோடியில் செயல்படுத்த போறாங்க அப்படின்னா 25 கோடி செலவுல செயல்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலமாக தான் இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தாட்கோ வணிக வளாக திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது கிராம ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி, இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமாக வணிக வளாகங்கள் இருக்கும். அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வணிக வளாகங்கள் இருக்கும். அந்த வணிக வளாகங்கள்ல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தொழில் செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தாட்கோ வணிக வளாக திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலநிலை கல்வி திட்டமானது வழங்கப்படும். அதாவது சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை பள்ளியிலே அவங்களுக்கு தெரிவிக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சூழல் மன்றங்கள் வந்து பள்ளிகளில் அமைக்கப்படுது, அது விரிவுபடுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மேலும் ஒரு 100 பள்ளிகளில் பசுமை உள்கட்டமைப்பை ஏற்படுத்தும் திட்டமானது ஒரு 20 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கடல் மட்டம் உயர்றது, அடுத்து மண் அரிப்பு, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கடலூர் மற்றும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடியில் உயிர் கேடயமானது அமைக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து நாட்டு மரங்கள், அலையாத்தி மரங்கள்லாம் அங்கே நடப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பெஹல்காம் தாக்குதல் நம்ம பார்த்துருப்போம். பெஹல்காம் அட்டாக், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள், அதாவது பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதில் ஒரு 26 டூரிஸ்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பெஹல்காம் அட்டாக் வந்து பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய லஷ்கர்-ஏ தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு தான் நடத்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பொறுப்பேற்றிருக்கு.
நெக்ஸ்ட் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதி தொடர்பான கவுன்சில் தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 நாடுகள் இருக்கும், 10 நிரந்தரமற்ற நாடுகள், 5 நிரந்தர நாடுகள். இந்த பெஹல்காம் அட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் பிரான்ஸ் தான் ஏப்ரல் மாதத்துக்கான தலைவராக இருக்கு. அதன்படி ஐநாவுக்கான பிரான்ஸ் தூதர் ஜெரோம் போனாஃபாண்ட் தான் வந்து இப்போ தலைவராக இருக்காரு. இப்போ அவர் வந்து கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அந்நிய செலாவணி கையிருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ 68,614 கோடி டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மாத ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 30,000 இருந்துச்சு முன்னாடி ஓய்வூதியம், அதை 35,000 உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் குடும்ப ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா 15,000 இருந்தது, அது 17,500 உயர்த்திருக்காங்க முன்னாள் சட்டப்பேரவை மேலவை உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை. அடுத்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 90 லட்சம் சுய உதவி குழுக்களானது இயங்கிட்டு வருது. இதில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மேக் இன் இந்தியா ஸ்கீம், இந்தியாவிலே தயாரிப்போம் அப்படிங்கிற திட்டம் தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம். இந்த திட்டத்தின் மூலமாக உள்நாட்டில் உற்பத்தியானது அதிகப்படுத்துவது ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த மேக் இன் இந்தியாவை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இளைஞர்கள் வந்து உலக தரத்துல பொருட்களை உருவாக்குறதுக்காகவும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக மத்திய பட்ஜெட்ல உற்பத்தி துறை இயக்கம் அப்படிங்கிற திட்டமானது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7ஆம் வகுப்பு பாடம், அதாவது என்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா, 7th ஸ்டாண்டர்ட் புக் என்சிஆர்டி புக்ல வந்து முகலாயர்கள் அப்புறம் தில்லி சுல்தான்களுடைய பாடங்களானது முற்றிலுமா நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மகா கும்ப மேளா நடந்துச்சு இல்லையா, அது அடுத்து மத்திய அரசு மேக் இன் இந்தியா ஸ்கீம், பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டங்களானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. என்சிஆர்டி அப்படின்னா புதிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிகே டெஸ்ட் பேட்ச்னா அதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, யூனிட் 5, யூனிட் 6, INM இதெல்லாமே கவர் ஆகும். அதாவது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பார்த்தோன்னா யூனிட் 2லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இதில் கவர் ஆகும். இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் பேட்சில் இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் லாஸ்ட்டாக தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆனிச்சு, அதில் இருக்கீங்க அப்படின்னா 400 ரூபி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து மே 4ஆம் தேதி. அடுத்து மே 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1க்கான பாலிட்டி டெஸ்ட் பேட்ச், ஹிஸ்ட்ரி பேட்ச், அடுத்து எக்கனாமி பேட்ச் செப்பரேட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாலிட்டி வந்து 250, ஹிஸ்ட்ரிக்கு வந்து 250, அடுத்து இதுவும் 250. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஷெடியூல் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிப்போம். இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி சிவசங்கர். இரண்டாவது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் தேசிய நீர்வழிச்சாலைகள் மூலம் டேஷ் கோடி டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி 14.55 கோடி டன். மூன்றாவது கேள்வி, உலக வங்கி அறிக்கைப்படி இந்தியாவில் கடும் வறுமையிலிருந்து எத்தனை கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 17 கோடி பேர். நான்காவது கேள்வி, சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் MGS நாராயணன் கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. ஐந்தாவது கேள்வி, சசேத் செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி பேரிடர். ஆறாவது கேள்வி, கடன்களை வசூலிப்பதில் மிரட்டுவது போன்ற கடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உதயநிதி ஸ்டாலின். ஏழாவது கேள்வி, ஈனாம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவசாயம். எட்டாவது கேள்வி, கோபா டெல் ரே கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் பார்சிலோனா. ஒன்பதாவது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் சேவைத்துறையின் வளர்ச்சி %% அதிகரித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 12.7%. பத்தாவது கேள்வி, உறுதுணை திட்டம் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.